ஸோ எக்ஸ்பர்டல் ரிட்டர்ன்ஸ்லேருந்து டீகோட் பண்ணிடுவோம். அப்கமிங் WWE நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் 2025 ரிலேட்டட் ப்ரிவியூ பார்த்துடலாம். ஸோ மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷன் பெட்டிங் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணிடுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷார்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். ஸ்ட்ரெயிட்டுக்கு நம்ம டேமேஜ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். அண்ட் ஆல்சோ நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் நடக்குமா நடக்காதான்ற மாதிரி பல சினாரியோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பற்றி அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ செக் பண்ணிட்டு அப்புறமா கூட இந்த வீடியோ வந்து இன்னும் ஒரு 2 நாளாக என்னமோ தான் இருக்குது நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் நடக்கிறதுக்கு. அண்ட் ஆல்சோ பல எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்கப்படுது. அண்ட் ஆல்சோ நடக்குமா நடக்காதான்ற மாதிரி பல சினாரியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான வாரனால வந்து பார்த்தீங்கன்னா நடக்குமா நடக்காதான்ற மாதிரி பல சினாரியோஸ் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நான் காலில் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, அதை நீங்கள் செக் பண்ணிட்டு கூட வந்து பாருங்கள். ஏன்னா அதில் செக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ண மாதிரி. அண்ட் ஆல்சோ டேட் அண்ட் டைம் பார்க்கும்போது இந்தியாவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா June 28, அதாவது சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஆக போகுது. சாட்டர்டே நைட் 9:30 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஆக போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்பயும் போல் வேறு வழியே இல்லை, நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நம்ம அவ்வளோ நல்லவங்கலாம் கிடையாது இல்லைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிரிக்கிஃபைலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூலாம் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. அவங்க செப்பரேட் இதாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து ஸோ அதில் கிளிக் பண்ணி நீங்கள் போய் பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லாவே இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. 5G இருந்தீங்கன்னா பெட்டராக இல்லை. இந்த மாதிரி 4G யூஸராக தான் இருந்தீங்கன்னா சரி ரைட்டு, நம்ம தலைவர் 480 தான் பார்க்கணும்னு எழுதி. அண்ட் ஆல்சோ மொத்தமாக இந்த கார்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 6 மேட்சஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 6 மேட்ச்சில் கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 2 நடக்க போகுது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா 2 சாம்பியன்ஷிப் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் ஆகுது. அது போக ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச், ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா WWCலேருந்து இப்போ வரைக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் டிவிஷனில் 4 மேட்சஸும் விமன்ஸ் டிவிஷனில் 2 மேட்சஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ கெரியன் காஸ் vs சமி ஜெயினுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபியூட ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் கிளிப்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். சீரியஸ்லி அதாங்க நடந்துச்சு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிங்கில் வந்து ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அது போக பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் பேக் ஸ்டேஜில் மட்டும்தான் ப்ரோமோவே எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. நான் 2 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ராவையும் ஸ்மாக்டவுனையும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணல. பட் பல இடத்துல ரெஃபர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேக் ஸ்டேஜில் தான் இருந்திருக்காங்கன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. அண்ட் ஆல்சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பெட்டிங் கார்ட்ஸ் பற்றி நான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல கெரின் காஸ் வந்து பார்த்தீங்கன்னா தோக்க போகிறாரு. ஸோ சமிஜெயின் வின் பண்ணுவார். சமிஜெயினுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸ் அதிகம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கெரின் காஸ் வின் பண்ணுவாருன்னு தோணுது. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கெரின் காஸ்க்கு ஃபேவராக வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ சமிஜெயினுக்கு ஃபேவராகவே வந்திருக்கு. இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு கெரின் காஸ் கொஞ்சம் வின் பண்ணுவார் போல். ஏன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், ஸோ பல அவுட் சைட் WWE வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூட்ஸ் மட்டும் இல்லாமல் WWE ரிலேட்டட் நல்லா வந்து அப்ரோச் பண்ணுறாரு. அவருடைய அந்த எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம சிஎம் பங்கு செத்ரல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஸோ இவங்க 2 பேரும் மாற்றி ஹேட் வந்து பார்த்தீங்கன்னா பல இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த கேரக்டரில் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கெரியன் காஸும் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கேரக்டர் அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கெரியன் காஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில புஷ் கொடுப்பாங்க போல். ஸோ அதன் வயசு வந்து பார்த்தீங்கன்னா கெரியன் காஸ் வின் பண்ணுவாருன்றது என்னோட ஒப்பீனியன். 2வது மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் ரியா ரிப்ளே வர்சஸ் ரெகுலர் ராட்ரிகஸ்க்கான மேட்ச். இந்த மேட்சோட பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரியா ரிப்ளேக்கு ஃபேவராகவே வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ பல ஸ்பெகுலேஷன்ஸ் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ரியா ரிப்ளே தான் வின் பண்ணுவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்னோட ஒப்பீனியனும் அதான். ஸோ இப்போயும் கண்ட ரியா ரிப்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போயும் கண்ட அவங்க டைட்டில் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க, மெயின் ஈவென்ட் டைட்டில் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு டாக் டீம் டிவிஷன் சாம்பியன் கூட வந்து பார்த்தீங்கன்னா தோக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அண்ட் ஆல்சோ ஷாக்கிங்லி இன்னொரு விஷயம் என்ன தெரிய வந்திருக்குன்னா ஸோ லிவ் மார்கனுக்கு இன்ஜுரி ஆகாத பட்சத்துக்கு இந்த இடத்துல லிவ் மார்கன் யூஎஸ் கையை வேர்ல்டு டைட்டிலுக்காக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு சில நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இன்ஜுரி ஆகலைன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து நம்ம லிவ் மார்கனை தோக்க வச்சுட்டு ஸோ பெல்லா யாராச்சும் அவங்கள வந்து இன்டர்ஃபரன்ஸ் பண்ண வச்சு இவங்களுக்கான ஃபியூடை வந்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷனில் கொடுப்பாங்க போல். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் கைக்கும் லிவ் மார்கன் தான் மேட்ச் நடக்க வேண்டியதாக இருந்துச்சாமா. இப்போ வரைக்கும் கண்டா லிவ் மார்கன் இன்ஜுரினால வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா புல் அப் பண்ணிட்டாங்க. அந்த விமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. ரெசல்மேனியா கவர்மெண்ட் டிஃபனே பண்ணி அதெல்லாம் அவங்க கதை. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டில் என்ன பொறுத்த வரைக்கும் ரியா ரிப்ளே தான் வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. அண்ட் ஆல்சோ இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். 3வது மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நம்மளோட ஜேக்கப் ஃபாட்டு அவருடைய டைட்டில் நம்மளோட சோலோசிகா கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. இந்த மேட்சோட பெட்டிங் ஆர்ட்ஸ் யாருக்கு ஃபேவராக வந்திருக்கு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு பயங்கர ஃபேவரட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. சோலோசிகாவும் அண்டர் டாக்காக தான் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த மேட்சோட பெட்டிங் ஆர்ட்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜேக்கப் ஃபாட்டு வின்னர் சொல்லியிருக்காங்க. ஸ்பெகுலேஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு தான் வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும் போலன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தோணுது. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்சில் வந்து எனக்கு தெரிஞ்சு சோலோசிகாவை வின் பண்ணுவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மனசு சொல்லுது. சரி ரைட்டு, மனசு சொல்கிறதே கேட்போம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து சோலோசிகாவை வின் பண்ணுவாருன்றதை என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். ஐ திங்க் இந்த ப்ரெடிக்ஷனுக்கு அப்புறமா வலுவாக அடி வாங்க போகிறோம். இதுக்கப்புறமா குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டோட ஃபைனல்ஸ் மேட்ச். ஸோ நம்மளோட ஜேட் கர்கில் வர்சஸ் ஆஸ்காவுக்கான மேட்ச். இந்த மேட்சோட பெட்டிங் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேட் கர்கில் பயங்கர டாமினன்ஸாக இருக்காங்க.
தான் பயங்கர ஃபேவரட்டியாக இருக்காங்க. ஆஸ்கா அண்டர்டாக்காக தான் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த மேட்சோட ஸ்பெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆஸ்கா வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸ்பெகுலேஷன்ஸ் வைஸ் ஆஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. பெட்டிங் ஆட்ஸ் வந்து நம்மளுடைய ஜேட்கர்களுக்கு ஃபேவராகவே இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆஸ்கா வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜேட்கர்களை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி யாராச்சும் ஒருத்தவங்க இன்டர்ஃபென்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் ஆஸ்கா ஜெயிக்கிற பட்சத்துக்கு அவ்வளோ க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா ஜேட்கர்களை டிஃபெண்ட் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல. கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இன்டர்ஃபென்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா ஜேட்கர்கள் தோக்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆஸ்கா கூட வின் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஜேட்கர்கள் தோப்பாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல, ஜேட்கர்கள் க்ளீனாக தோக்க மாட்டாங்க. யாராச்சும் ஒரு இன்டர்ஃபென்ஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா தோப்பாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்சில் வந்து ஆஸ்கா தான் வின் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ குயின் ஆஃப் த ரிங் இருக்கப்போ ஸோ கடைசியாக 2 மேட்ச், இந்த 2 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கிக் ஆஃப் மேட்சாக இருக்கும், இல்லைனா ஒன்று வந்து மெயின் ஈவெண்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு கிங் ஆஃப் த ரிங் மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வர்சஸ் ராண்டி ஆர்டனுக்கான மேட்ச். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மேட்ச் அப்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்சில் பல எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க. இந்த மேட்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொக்கையாக முடிச்சிட்டாங்கன்னா நானும் 18/30 வீடியோ போட்டு விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த மேட்ச்சில் நான் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இவங்க 2 பேருமான ஃபியூடாக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்கமிங் எப்படி டெவலப் பண்ண போகிறாங்க, இந்த மேட்ச் எப்படி இருக்குன்ற மாதிரி பல லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மேட்சோட பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்க்கு ஃபேவராகவே இருக்குது. ஒரு மேஜர் டிஃபரன்ஸோடய வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் பயங்கர லீடிங்காகவே இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்பெகுலேஷன்ஸ் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ணுவாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ என்னோட ஒப்பீனியன் யாராக இருந்தாலும் இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் தான் சொல்லுவீங்க. ஏன்னா ராண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பிரைம் டைம் போய் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மெயின் ஈவென்ட் டைட்டில் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் WWE வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ண மாட்டாங்க. அப்படியே கொண்டு போனாலும் அவரை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டல, ஒரு தோக்க வைக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டைட்டில் தோத்துட்டு வந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் பிக்கஸ்ட் வின்னோட தான் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ என்னோட ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ் வின் பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் கோடி ரோட்ஸ் தோத்தாருன்னா ஏதாச்சும் ஒரு இன்டர்ஃபென்ஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா தோக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை நான் சொல்லுவேன். ராண்டி ஆர்டன் எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணவே வேணாம். அப்கமிங் 2 சாம்பியன்ஸ் இருக்காங்க, குந்தர் இருக்காங்க, ஜான் சீனா இருக்காங்க. 2 பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மேட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தா கொண்டு போவாங்களான்றது பெரிய கொஸ்டின் மாதிரி தான். இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ணார். அதான் என்னோட ஃபிக்ஸ்டு டிசிஷனாக நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ ஃபைனலாக அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ ஜான் சீனா அவருடைய டைட்டில் நம்மளுடைய சிஎம் பங்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸோடய வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா பயங்கர லீடிங்காக இருக்காரு பெட்டிங் ஆன்ஸில். ஸோ கொஞ்சம் கூட சிமிலர் இல்லை. ஸோ நம்ம சிஎம் பங்க் எங்கேயோ இருக்காரு, ஜான் சீனா எங்கேயோ இருக்காருன்றதான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிஃப்ரென்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. கிட்டத்தட்ட 97% வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா தான் வின் பண்ணுவார். ஸோ அவருடைய டைட்டில் ரீட்டைன் பண்ணுவார்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸ்பெகுலேஷன்ஸாக அதை தாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவார்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வின் பண்ணுவாருன்னு எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆசையாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் நைட் ஆஃப் சாம்பியன்ஸ்க்கு வருவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்தபடி யோசிச்சா எந்த பிளாட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இல்லை. ஸோ எங்கே தான் வருவாருன்ற மாதிரி யோசிக்கும் போது தான் நம்மால் சிஎம் பங்க் வந்தார். சிஎம் பங்காக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை, இது ஒரு டைட்டில் மேட்ச். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மணி இந்த பேங்க் வேறு வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ செத் ராலின்ஸ் தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிக் ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் இல்லாமலாம் போக மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த பேப்பரில் வந்து செத் ராலின்ஸ்க்கு எல்லை நேர்மான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கலாம்ன்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல புல் அப் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல செத் ராலின்ஸ் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் இந்த மேட்ச்சுக்கு நடுவில் கேஷ் இன் பண்ணலான்னு வருவார். ஸோ அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஓப் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸை டேக் ஓவர் பண்ணலாம். அதர்வைஸ் ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்றது எனக்கு தெரியல. பட் நடந்தால் நல்லா இருக்கும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அண்ட் ஆல்சோ ஸ்டில் சாம்பியனாக நம்மளுடைய ஜான் சீனா தான் இருக்க போகிறாரு. ஸோ உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ்லாம் வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.